என்னன்னா சொல்லி முட்டு கொடுக்கறது. ஆனா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணா, முட்டு கொடுக்க நாங்க இருக்கோம். அண்ணா விஜய் அண்ணா, இப்பதான் உங்களோட தேர்தல் அறிக்கையெல்லாம் டிவில பாத்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆனா என்னன்னா, நாங்க எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஒசி பஸ் வேணாம், ஒசி காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே அசிங்க அசிங்கமா வேற திட்டி வச்சுட்டோம்னா. பதிலுக்கு அவங்க ஏதாவது அசிங்கமா கேட்டாங்கன்னா நாங்களாம் என்னன்னா போறது, என்னன்னா சொல்லி முட்டு கொடுக்கறது. ஆனா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணா, முட்டு கொடுக்க நாங்க இருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க முதலமைச்சர் மாதிரி அவங்களும் கொஞ்சம் நாகரிகமானவங்கன்னு நினைக்கிறேன். நம்மள பதிலுக்கு திட்ட மாட்டாங்க. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி உங்களோட அறிக்கையெல்லாம் ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இருக்குண்ணா. ஆல்ரெடி கொடுத்த அறிக்கை மாதிரியே நீங்களும் கொடுத்து வச்சிருக்கீங்கண்ணா. புதுசா ஏதாவது பண்ணுங்கண்ணா. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குண்ணா. நம்ம பஞ்சாப் முதலமைச்சர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட பார்த்து கேட்டிருக்காரு, மக்கள் எல்லாமே ரோட் டாக்ஸ் கட்டுறாங்க, அப்புறம் எதுக்கு டோல், எங்க இதுல டோல் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காருண்ணா. அந்த மாதிரி புதுசா ஏதாவது கேளுங்கண்ணா சென்ட்ரல பார்த்து. ஏன்னா சென்ட்ரல் சைட் திரும்பவே மாட்டேங்கிறீங்க. ஆமால, நம்மளோட ஒரே எதிரி டிஎம்கே மட்டும்தான். அதனால அவங்களெல்லாம் விட்டலாம், நமக்கு பயமா இல்ல. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண போறேன்னா, எப்படியும் ஃபேக் ஐடி உங்க போட்டோ போட்டவங்க எல்லாம் வந்து என்ன அசிங்க அசிங்கமா திட்டுவாங்கண்ணா. என்ன, என் அம்மாவை, என் குடும்பத்தை, என் தாத்தா பாட்டி, என் பாட்டியோட பாட்டி, பாட்டியோட பாட்டின்னு சொல்லிட்டு ஆயா முதல் வந்து திட்டுவாங்கண்ணா. ஆனாலும் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு நான் இதை போஸ்ட் பண்றேன்னா, கமெண்ட் ஆன்லயே வச்சுட்டு பாக்கலாம் நான் என்ன நடக்குதுன்னு.